எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சொரக்காயில் வந்து ஒரு சிம்பிளான தொக்கு தான் சமைக்க போகிறேங்க. இது சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கழுவிட்டு தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. காயை மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டுங்க, உள்ளே சதம் மாதிரி இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சமைச்சிடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இப்போ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டுங்க, நீங்கள் தட்டி வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய தக்காளியும் 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். பொடிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன். காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாங்க. கலக்கி விட்டு போட்டு இப்போ நம்ம ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து மட்டும் விட்டுக்கலாங்க. காய் வந்துங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு மசிச்சுட்டோம்னா தொக்கு ரெடிங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சு மசிச்சுட்றலாம். மற்ற வச்சு நல்லா மசிச்சுட்டுக்கலாங்க காயை. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து சுரக்காயில் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட சாப்பாட்டோட பெசஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. அப்படியே தோசையெல்லாம் முருகலாக ஊற்றி சாப்பிட்டாவும் நல்லா இருக்குங்க. இப்போ சூப்பராக வந்துங்க சுரக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா காய் வந்து 1 2 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பாடோட பெசஞ்சு சாப்பிடல அந்த காயோட டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. பெசையில் பாருங்க, அப்படியே சாப்பாட்டோட சாப்பாடு ஆயிடுச்சு வருங்க. இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டா செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. காய் வந்து நம்ம மசிக்கல, அப்படியே காய் வந்து கொஞ்சமாக கடிபடுற மாதிரி தான் மசிச்சிருக்கோம். அப்படியே சாப்பாடோட சாப்பிடல அந்த காயோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க.